இந்த வீடியோ பிரியாணி வெறியர்களுக்கு மட்டுமே. ஹாய், நான் சத்யா. இப்போ என் சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? பிரியாணி எந்த பாத்திரத்துல நீங்க பண்ண போறீங்களோ அந்த பாத்திரத்துல ரீஃபண்ட் ஆயில் நம்ம எடுத்திருக்கோம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம். கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய். எண்ணெயிலேயே நம்ம காஷ்மீரி சில்லி போடும் போது நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். இன்னைக்கு நம்ம வடி பிரியாணி தான் செய்யப்போம். அதுக்கு தண்ணி காய வச்சுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம போட்டதுமே நல்ல கலர் கொடுத்துருக்கு. இது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொத்தமல்லி, புதினா இலை, தக்காளி, பச்சை மிளகாவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த டைம்ல நம்ம அரிசி போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு, லைட்டா ஆயில். 1 கிலோ அரிசிக்கு 3 லிட்டர் தண்ணி வைக்கணும். பிரியாணி செய்யறதுக்கு கர்டு, சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா கூட 800 ml தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அது இல்லாம இன்கிரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இப்ப செக் பண்ணி பாருங்க. ரைஸை வந்து ஹாஃப் பாயில நம்ம எடுத்துடணும். மசாலா நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த டைம்ல ஆஃப் லெமன் மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். கூடவே 1 கிலோ சிக்கனையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். வடிச்சு வச்சிருந்த ரைஸை மசாலாவோட சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்கும். தோசைக்கல்ல வச்சு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம தம் போட்டுடலாம். அதாங்க சுட சுட வடி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைஸும் குலையாம இருந்துச்சு, சிக்கனும் நல்லா வெந்தும் இருந்துச்சு. பாத்திரத்துல அடியும் பிடிக்கல. அதே மாதிரி இன்கிரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே கொடுத்துருக்கேன். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.